இன்னைக்கு தஞ்சாவூர்ல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்ததுன்னா விவசாயிக்கு மகனா பிறக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. எதுக்கு அவர் அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்றது தெரியல. அவ்வளவு விவசாயத்தை மேல பற்றும் அவருக்கு அத விவசாயம் செய்யணும்ன்ற ஆசையும் இருந்தா இப்பவே அவரு மிகப்பெரிய ஒரு விவசாயத்தை செய்ய முடியும். ஏன்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. நவீன முறையில செய்யக்கூடிய விவசாயத்தையே அவரு செய்யலாம். அவருக்கு யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதுன்றத தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கா இல்லையா, அதுல நம்பிக்கை இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு நடுவுல அடுத்த ஜென்மத்துல விவசாயிக்கு மகனா பிறந்து அவர் விவசாயம் செய்யணுன்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பக்கத்திலேயே நாளைக்கு நினைச்சாருன்னா அவர் முழு நேர விவசாயியா மாறலாம். அந்த விவசாயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன் எங்களை போன்றவங்க கூட இந்த விவசாயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். எதுக்கு இந்த மாதிரியான சினிமா வசனங்களை ஒரு சேவை செய்யக்கூடிய இடத்துல, ஒரு அரசியல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு போலி வசனங்களை பேசணுன்றத அவரை ஆதரிக்கக்கூடிய ரசிகர் கூட்டங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சரியான வழிகாட்டுதல கொடுங்க. ஏன் ஒரு ஜென்மம் வெயிட் பண்ணுன்றதுதான் என்னுடைய கேள்வி. அவரு இந்த நொடி இல்ல நாளைக்கு இல்ல 4 வாரத்துல 4 மாசம் கழிச்சு கூட அவர் அந்த விவசாயத்தை ஆத்மார்த்தமா செஞ்சு அந்த உணர்வை வெளிப்படுத்தலான்றதுதான். இந்த மாதிரியான நிறைய பணம் படைத்தவர்கள் வந்தாங்கன்னா அந்த விவசாயம் நவீன முறையிலையும் அதோட கஷ்டங்களையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். வெறும் சினிமாவில் வசனங்கள் மட்டும் பேசுறதுனால விவசாயிகள் கஷ்டம் தீர போறதுல, இவரை போன்றவர்கள் இந்த ஜென்மத்திலேயே விவசாயத்தை செஞ்சா மிக வரவேற்கக்கூடியதா இருக்கும், மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். அதனால அடுத்த ஜென்மம் இருக்குதோ இல்லையோ நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இப்பவே தொடங்குங்க. வாழ்த்துக்கள்.